4 உன்னதமான உண்மைகள். வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத துன்பம் இருக்கலாம். லைஃப் மே ஹாவ் இன்எவிட்டபிள் சஃபரிங்ஸ். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சஃபரிங்ஸ் இருக்கும், இல்லாம இருக்கவே இருக்காது. அப்படியெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா அது பொய்ன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ஏதோ ஒரு சஃபரிங் இருக்கும். இந்த துன்பங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. அதாவது ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில தான் அது நடக்குது. ஆனா இந்த துன்பங்கள் எல்லாம் எப்பவுமே கண்டினியூ ஆகுமா? இப்படியேதான் இருக்குமான? இல்லவே இல்லை. கண்டிப்பாக அந்த துன்பங்களுக்கு ஒரு முடிவு இருக்கு. அந்த முடிவு எங்க இருக்கு அப்படின்னா, புத்தர் காண்பிக்கின்ற இந்த துன்பங்களுக்கு முடிவு 8 வழி பாதையில், 8 fold பாத்துல இருக்கு. 8 வழி பாதையில் அந்த தீர்வு இருக்கு. என்ன 8 வழி பாதை? சரியான பார்வை, சரியான சிந்தனை, சரியான பேச்சு, சரியான நடத்தை, சரியான முறையில் வாழ்வாதாரத்தை உருவாக்குவது, சரியான மன அணுகுமுறை மற்றும் முயற்சி, சரியான நினைவாற்றல், சரியான செறிவு. அது வந்து நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். சரியான, அதாவது நம்ம கிட்ட ரைட் வியூ, ரைட் தாட், ரைட் ஸ்பீச், ரைட் கண்டக்ட், இது மாதிரி நம்ம கிட்ட ஒவ்வொன்றிலையும் நம்ம செய்யறது சரியான்னு நீங்க பார்த்து செய்துட்டு போனீங்கன்னா, இந்த 8 வழி பாதையில தான் நம்மளுடைய துன்பங்கள் தீர்வதற்குண்டான வழிகள் இங்கதான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியான திங்கிங் வேணும். நம்ம அதாவது எண்ணம், சொல், செயலில் தூய்மையை கடைபிடித்து முறையான வழியில் பணத்தை சம்பாதிப்பது, அதை வந்து சரியான கான்சென்ட்ரேஷன், சரியான நினைவாற்றல் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம செய்யும் போது இது எல்லாமே நமக்கு அந்த தீர்வுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த இடத்துல தீர்வு கிடைக்கும். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரபஞ்ச கோட்பாடு, கடமை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த கடமையில இந்த 8 விஷயங்களும் அடங்கி இருக்கு. இந்த பிரபஞ்ச கோட்பாடுன்னு சொல்றோம், இதுலதான் 8 அடங்கி இருக்கு. ஒன்னொன்ன பத்தியா நம்ம சொல்றோம். இப்ப பிரபஞ்ச கோட்பாட்டை முதல்ல என்னன்னா உடம்பு. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உடல். இந்த உடல் எப்படி இருக்குன்னா, பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, ஆர்கியா உள்ளிட்ட உயிரினங்கள் உள்ளன. நம்ம உடம்புக்குள்ள அத்தனையும் இருக்கு. இந்த உடல்ல கோடிக்கணக்கான செல்களால் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த செல்கள் அனைத்தும் திசுக்களாக, உறுப்புகளாக, ஒரு கொத்து இயக்கமாக, உருவமாக பருவுடல் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பருவுடல்ல நம்ம சாப்பிடுற சாப்பாடை செரிமானம் பண்ண பாக்டீரியா, வைரஸ், அந்தந்த இடங்கள்ல அந்தந்த உயிரினங்கள் இருக்கு. இப்போ பாக்டீரியா அப்படின்னும் போது இந்த நாக்குல இருந்து தொடங்கி உணவு குழாய் வரைக்குமே 500 கோடி பாக்டீரியா இருக்கு. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை அடுத்தடுத்த விதத்துல மாத்துறதுக்கு நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அது மாதிரி அத்தனையுமே இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய இந்த உடலை பற்றிய உள்ள எப்படி இந்த உறுப்புகள் இயங்குது, எப்படி ஜீரணத்துல இருந்து மற்ற எல்லா செயல்பாடுகளும் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல நம்மளுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டு வரும் பொழுது இந்த உடல்ல நோய் கிருமிகள் தாக்காமல் நோய் எதிர்ப்பு சக்தி உடல்ல இயற்கையாகவே உருவாகி வெளியில இருந்து ஒரு பாக்டீரியா வந்த உடனே அதை எப்படி எதிர்த்து போராடுறதுங்கிற அந்த கல்வியை உடல் கற்றுக்கொள்ளும். இந்த உடலை பற்றிய தெளிவான ஒரு கண்ணோட்டம் நமக்கு வேணும். அடுத்ததாக மனம். மனம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, மனம் வந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. மனதை ஒரு இடத்துல நிறுத்த முடியாது, அதை வந்து கண்டுகொள்ளவும் முடியாது. அது ஒரு குரங்கு மாதிரி அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனா மனம் அப்படிங்கிறது உணர்ச்சிகள், எண்ணங்கள், நம்மளுடைய மனநிலைகள், மூளைக்குள்ள போய் ஒவ்வொரு செயல்பாடுகள், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு அமைப்பாக நம்ம பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் சந்தித்த செயல்கள் என்னெல்லாம் செய்யலாங்கிறது எல்லாமா ஒரு மனமாக, ஒரு கொத்து இயக்கமாக நம்ம ஆன்மாவோடும் உடலுக்கும் நடுவுல தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு மனம் இயங்கி கொண்டு இருக்கிறது. இதை கட்டுப்படுத்தலாமா அப்படின்னா கட்டுப்படுத்தலாம். நம்ம கண்ட்ரோல்ல தான் மைண்ட் இருக்கணும், நம்ம கொண்டு வரலாம். ஆனால் அது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை. ஆனாலும் செய்ய முடியும். நமக்கு பிவிஹெச்ல சக்தி கோல் இருக்கு. இந்த சக்தி கோலின் துணை கொண்டு நம்மளுடைய மன உடலை சரி பண்ணி கொண்டு வர முடியும். அடுத்ததாக ஆன்மா. இந்த உடலுக்கும் மனதுக்கும் இடையில் ஆன்மா சிக்கி இருக்கிறது. ஆன்மாதான் தீர்மானம் பண்ணி உடல் எடுத்து இங்க வந்திருக்கு. இந்த ஆன்மா தன்னுடைய கர்மாவை தீர்ப்பதற்காக இந்த தாய், இந்த தகப்பன், இந்த சுற்றுவட்டங்கள், இந்த உறவினர்கள் எல்லாத்தையும் ஒரு கணக்குல பண்ணி இவங்கெல்லாம் இருந்தாதான் என் கர்மா தீருன்ற ஒரு முடிவுல இந்த உடலை எடுத்து வந்திருக்கு.
இப்ப ஆன்மாவினுடைய நோக்கத்தை நமக்கு புரிந்து கொண்டு இந்த கர்மாவை சரிநிலைப்படுத்தணும். நல்ல கர்மாவும் இருக்கும், கெட்ட கர்மாவும் இருக்கும். இதை சமன்படுத்த நாம என்ன செய்யணும்னா நம்மளுடைய கடமைகளை சரிவர செஞ்சுட்டு வரணும். அதுல முக்கியமாக இருக்கிறது சுற்றுப்புற சூழல், அதாவது என்வைரான்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த சுற்றுப்புற சூழலை பற்றி குறிப்பாக நிலம், மண், மரங்கள், மேகங்கள், மழை பொழிவு, நம்ம கிட்ட இருக்கிற வண்டிகள், நாம் இருக்கும் வீடு, இந்த வடிகால், அது எப்படி ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு, இத பத்தி எல்லாம் தெரிஞ்சு கரெக்டா முறையா அதெல்லாம் போகுதா அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்து சரியா இதை பற்றின ஒரு அறிவோட நம்ம செயல்படணும். நேத்தி கூட சார் ஒரு வீடியோ காமிச்சார் இல்லைங்களா, ஜகார்த்தால அந்த நதி போற இடத்துல ஃபுல்லா கழிவுகளை கொட்டிட்டாங்க. முழுக்க பிளாஸ்டிக் வேஸ்ட், குப்பைகளை கொண்டே எரியற இடம் மாதிரி அந்த இடத்த போட்டிருக்காங்க. அது போய்கிட்டே இருக்கு. கடைசியில் அது எங்க போகுதுன்னா கடலுக்கு தான் போகுது. இந்த பிளாஸ்டிக் அங்க போகும்போது கடல்வாழ் உயிரினங்கள் எவ்வளவுக்கு அழிவு ஏற்படும் அதுகளுக்கெல்லாம் தெரியாது. என்னமோ வருது அப்படின்னு உள்ள போயிடுச்சுன்னா, இந்த பிளாஸ்டிக் உள்ள போய் மாட்டிச்சுன்னா அது அழிவாகத்தான் மாறும். இந்த மாதிரி அந்த சுற்றுப்புற சூழலையும் அனுசரிச்சு நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்லையும் கரெக்டா நம்ம இந்த செய்யறதுனால, நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட் அந்த கவர் எப்படி தூக்கி வீசுறீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பேப்பர் எத்தனை உயிரினங்களை பாதிக்கும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு நம்மளுடைய நம்ம கடமை கவர்மெண்ட் செய்யட்டும், கவர்மெண்ட் கொண்டு வரட்டும், அவங்க பாத்துக்கிட்டோம்னு சொல்ல ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய கடமையை உணர்ந்து செய்ய தொடங்கினா கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட்டை குறை சொல்லிட்டு இருக்கிறது தாண்டி நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம கரெக்டா செய்யணும். இதுதான் இங்க முக்கியமானது. அடுத்ததாக குடும்ப உறுப்பினர்களின் பிரச்சனைகளை, குடும்ப உறுப்பினர்களை புரிந்து கொள்ளுங்கள், உணர்ச்சி வசப்படாமல் இருக்க முயலுங்கள், வாழ்க்கை எது வந்தாலும் உங்கள் கடமையை செய்யுங்கள். அதாவது குடும்பத்துக்குள்ள இப்ப எல்லாமே ரொம்ப சின்ன குடும்பமா பிரிஞ்சிருச்சு. முதல்ல எல்லாம் கூட்டு குடும்பங்கள் இருக்கும், 10 பேர் 15 பேர் ஒரு வீட்டுல இருப்பாங்க, வீடு சின்னதா இருக்கும். இன்னைக்கு வீடுகள்லாம் பெருசாயிருச்சு, வீட்டுக்குள்ள வசிக்கிற நபர்கள் கம்மி ஆயிட்டாங்க. ஆளுக்கு பாத்ரூம் இருக்கு, பெட்ரூம் இருக்கு, டைனிங் ஹால் இருக்கு, எல்லாருக்கும் எல்லா இடமும் இருக்கு. பாத்ரூம் எல்லாமே தனியா இருக்கு. அன்னைக்கு 15-20 பேர் இருப்பாங்க, ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணாங்க, சண்டை வரும், சமாதானமா போவாங்க. அதுக்கு நடுவுல அன்பு இருந்தது, அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது, புரிந்து கொள்ளும் தன்மை இருந்தது. எல்லாத்துக்கும் மேல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது பிரச்சனை வந்தா நேசிக்கிறதுக்கும், அதை பத்தி சொல்லி டிஸ்கஸ் பண்றதுக்கும், பிரச்சனை வந்தா நம்ம இருக்கோம், நம்ம செய்வோம் அப்படின்னு கூட்டாக யோசிச்சு பண்ணினாங்க. இன்னைக்கு அது எல்லாமே நம்மளை விட்டு தாண்டி விலகி நியூக்ளியர் ஃபேமிலிங்கிற மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் இப்போ 2 பேர் தான் இருக்கோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கோம், இல்ல ஒரு 2 குழந்தைங்க இருக்கு அப்படின்னா என்னுடைய கடமை இந்த இடத்துல என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கடமைய அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு போகாம கடமையை சரியாக செய்துட்டு வந்தாலே போதும். குடும்பத்தை பற்றி நம்ம கவனிக்க வேண்டியது அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதற்கு அடுத்தபடியாக நம்மை சுற்றி வாழும் உயிரினங்கள், தெரு நாய்கள், பூனைகள், பறவைகள், பூச்சிகள், புழுக்கள் போன்றவற்றை கவனித்துக் கொள்ளுங்கள். இவற்றை கூண்டில் அடைக்கவோ அல்லது வீட்டில் வளர்க்கவோ கூடாது. இதெல்லாம் சார் ரெகுலரா சொல்ற விஷயங்களை தொகுத்திருக்கோம். தெய்வீக சட்டத்தை மீறாதீர்கள். இயற்கை நம்மை விட நன்கு கவனித்துக் கொள்ளும். உங்கள் பங்கை மட்டும் செய்யுங்கள். எல்லாருமே இன்னைக்கு பெட் டாகு, பெட் பேர்டு அப்படின்னு வீட்டுக்குள்ள வச்சு நாய்களை, பறவைகளை கூண்டுல வச்சு அடைக்கிறது. அதுதான் நம்ம கர்மா பேலன்சிங்க்கு. கூண்டுக்குள்ள இருக்கிற பறவைகளை காசு கொடுத்து வாங்கி வெளியில பறக்க விடுங்க. நீங்க அதை பறக்கும் போது அந்த பறவைக்கு கிடைக்கிற அந்த சுதந்திர உணர்ச்சி, அது அடைகின்ற ஆனந்தம் உங்களுடைய கர்மால ஒரு கர்மாவை பேலன்ஸ் பண்றதுக்கு உதவும். இது பொதுவான ஒரு கருத்து. இல்ல நம்ம ஆசைக்காக வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அதனுடைய சுதந்திரத்துல நீங்க தலையிடாதீங்க. ஏன்னா இயற்கைக்கு ஒரு சட்டம் இருக்கு, ஒரு ரூல் இருக்கு. அது என்னவோ அது இயற்கை பார்த்துக்கும். அல்ல தெருநாய் அங்க அப்படியே கிடக்குது, நான் எடுத்துட்டு வீட்டுல வளர்த்தினேன் அப்படின்னு வச்சு அதை நம்ம கயிறு போட்டு கட்டி நான் சொல்ற மாதிரி பாத்துக்கோ அப்படின்னு இருந்தா அதனுடைய சுதந்திரம் பறி போகுது. இதெல்லாம் நிறைய கான்ட்ரவர்சியான சப்ஜெக்டா இருக்கலாம். ஆனா உண்மை என்னங்கிறத மட்டும் நான் சொல்றேன். நீங்க ஆழமாக யோசிச்சு முடிவெடுங்க. ஓகேங்களா? கடவுளின் திட்டத்தை புரிந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்வதன் மூலம் மட்டுமே அவரை அடைய முடியும். இது அப்பவே இருந்து அதையதான் சொல்லிட்டு இருக்கோம். புவரஸ்ட் ஆஃப் த புவர்னு சார் அடிக்கடி சொல்லுவாரு.
எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அவங்கள கொண்டு போய் அவங்களுக்காக நீங்க பணிவிடை செய்ய தொடங்கினீங்க அப்படின்னாலே அதாவது மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்மளால செய்ய முடியும். அடுத்தது பிரபஞ்சம், பூமி, சூரியன், சூரிய மண்டலம், இதெல்லாம் எவ்வாறு இயங்குகிறது, இதெல்லாம் நம்மை சுத்தி ஒரு இயக்கமாக இருந்துட்டு இருக்கு. நம்ம நாட் அலோன், நம்ம தனியா இல்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தனியாளு அப்படின்னு. நம்ம கூட இவ்வளவு பேரும் இருக்காங்க. இவ்வளவு பேருடைய சக்திகளும் இயக்கங்களும் நம்ம கூட வந்துகிட்டே இருக்கு. பூமி எப்படி இயங்குது, சூரியன் எப்படி இயங்குது, சூரிய மண்டலம் எப்படி இருக்கு, நேத்திக்கு பௌர்ணமி பிளஸ்ஸிங்ல எப்படி அங்க இருக்கிற நிலா பூமியில இருக்கிற தண்ணிய கண்ட்ரோல் பண்ணுது, இது எல்லாத்தையும் பத்தி நேத்தி கூட சார் அதை பத்தி விளக்கமாக சொன்னாங்க. நம்ம இத மறக்காம நன்றி கூறி பிளஸ் பண்ண தொடங்குவோம். இதுதான் இந்த பிரபஞ்ச கோட்பாடுங்கிறது இந்த 8க்குள்ள அடங்கும். இத நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோமான்னு பாருங்க. நான் இப்ப சொன்னதுல ஆன்மீக சுகாதாரம் எங்கெங்கெல்லாம் வருதுங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த வாழ்நாளில் நீங்கள் என்ன நல்லது செய்கிறீர்களோ அது எவ்வளவு கர்மாவை நீங்கள் சமநிலைப்படுத்துகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கும். அதாவது நீங்க என்னெல்லாம் நல்லது பண்றீங்களோ அது உங்களோட கர்மாவை எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுதுங்கிறத காமிக்கும். இதுல இந்த படத்துல இருக்கிறது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் படிக்கிறேன். லார்ட் கௌதமா, த சீக்ரெட் வாட்டர்ஸ் ஆஃப் கங்கா ரிவர் கேன் கிளென்ஸ் அவர் சின். அதாவது கௌதம புத்தர் கிட்ட அந்த சாமியார்கிட்ட கேக்குறாங்க, அதாவது இந்த புனிதமான இந்த நீர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் தீர்க்குமா, இந்த கங்கை நதி பாவங்களை தீர்க்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நோ ரிவர் கேன் பியூரிஃபை யுவர் சின். உங்களுடைய பாவங்களை எந்த தண்ணீராலும் கழுவி சுத்தப்படுத்த முடியாது. இஃப் ரிவர் கேன் வாஷ் அவே யுவர் சின்ஸ், தென் fish and other animals who live there shouldn't be the purest of them all. அதாவது இந்த தண்ணியிலே வாழ்ற மீன்களும் மற்ற உயிரினங்களும் எவ்வளவு புனிதமானதாக இருக்கணும். ஏன்னா தண்ணிக்குள்ளேயே தானே அவை அந்த இருந்துகிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு அது புனிதமானதாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம அவங்கள சொல்ல முடியுமா? Do not waste the valuable human life if you have. Avoid all sins. Take efforts to do good deeds and tame your mind. உங்களுடைய மனதை சரிப்படுத்தி கொண்டு தேவையில்லாம நேரத்தை செலவு பண்றதுக்கு பதிலா நல்ல செயல்களை செய்து உங்களுடைய கர்மாவை சமநிலைப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. PVH has been saying this for a long time. No lake, no river, no puja, homam or gurus can remove your karma. இது நம்ம சிவா சார் சொல்ற விஷயம். உங்க கர்மாவை நான் பூஜை பண்ணிட்டேன், நான் ஹோமம் வளர்த்திருக்கேன், நான் 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டேன். ஆனா 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கறதை விட நீங்க ஒரு 2 பேர் பசியோட இருக்கிறவங்களுக்கு ஒரு சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு அவங்க நன்றியோட அவங்க உங்களை பாக்குறாங்க இல்லையா, அந்த செயல், அந்த ஆன்மா உங்களை ஆசிர்வதிக்கும் போது உங்களுடைய கர்மா சமநிலைப்படும். ஆனா நீங்க 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கும்போது அது நடக்குமான்னு நம்மளால சொல்ல முடியாது. இது அடுத்த முக்கியமான விஷயம். நீங்களாவே இருங்க. மத்தவங்களுக்காக உங்களை மாத்திக்க முயற்சி செய்யாதீங்க. அனைவரிடமும் திறந்த மனதுடன் இருங்கள். குடும்ப உறுப்பினர்கள், அலுவலக ஊழியர்கள், நமக்கு கீழே உள்ள தொழிலாளர்கள், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், வைரஸ்கள், பாக்டீரியாக்கள், இந்த நிலை நமக்கு வேணும்னா நம்ம நிறைய டிவைன் ஃபயர் சொல்லணும். நம்ம அதாவது இது டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத போட்டிருக்காங்க. மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படி, சந்தோஷமா இருக்கிறது எப்படி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது எப்படி, கொஞ்சம் மந்தமா இருக்கும்போது எப்படி இருக்கும், வருத்தமா இருக்கும்போது எப்படி இருக்கும். முக்கியமான விஷயம், யாருக்காகவும் உங்களை நீங்க மாத்திக்க ட்ரை பண்ணாதீங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ நேர்மறையான எண்ணம், அதாவது பாசிட்டிவ் மைண்ட். ஏதேனும் தவறு நடந்தால் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குங்கள். உங்களுக்கும் உங்கள் ஆன்மாவிற்கும் கர்மாவை சமநிலைப்படுத்த இது தெய்வீக திட்டம் என்று நம்புங்கள். நீங்கள் அதை சமநிலைப்படுத்தியவுடன் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த விஷயங்களை பெறுவீர்கள். கர்மாவில் இருந்து தப்பிக்க முடியாது. வரவிருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் அதை சமநிலைப்படுத்த வேண்டும். நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை பெற வேண்டும் என்றால் அனைவருக்கும் நல்ல விஷயங்களை செய்ய தொடங்குங்கள். இது பாசிட்டிவ் தாட் அப்படின்னு, பாசிட்டிவ் மைண்டுன்னு சொல்லுவோம். நம்ம திரும்ப திரும்ப கிளாஸுகள்ல ஜிமீட்ல சொல்லிட்டே இருக்க விஷயம்தான். என்ன நடந்தாலும் ஓகே, அக்செப்ட் பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அதேதான் சொல்லியிருக்கோம். இது எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு. இந்த என்னுடைய கர்மாவை பேலன்ஸ் பண்றதுக்கு
ஏதோ இறைவனுடைய திட்டம் இது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர்கிட்ட ரொம்ப சண்டை வருது, நீங்க பேட்சப் பண்ணணும்னு பாக்குறீங்க, இல்ல பண்ண வேண்டாம், நீங்க அமைதியா இருந்துருங்க, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். அந்த ஆன்மா கிட்ட ஃபர்கிவ்னஸ் கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெய்வீக நெருப்பு சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையோட இருங்க. அவங்க மனசு மாறி உங்ககிட்ட நான் செஞ்சதுதான் தப்பு, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும். ஆனா நம்ம அவசரப்பட்டு நம்மளும் அடுத்து சண்டை போடுவோம், நம்மளும் ஏதாவது செய்வோம். அந்த மாதிரி இல்லாம என்ன செய்யணுங்கிறத இது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. இது இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. என்னுடைய கர்மாவை பேலன்ஸ் பண்றதுக்கு இது எனக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புங்க. சமநிலைப்படுத்துவதற்கு முக்கியமான மைண்ட் பாசிட்டிவா இருக்கும்போது நம்மால அதை செய்ய முடியும். நல்ல விஷயங்களை மத்தவங்கள்கிட்டயும் கொண்டு போக முடியும். அதாவது தொடர்ந்து நிலையாக வளருங்கள். grow at constant rate. திரும்பி பார்க்காதீங்க, லேடர்ல கீழே இறங்கிடாதீங்க. நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணும்போது ஒரு ஏணியில ஏறிக்கிட்டே இருப்பீங்க, அந்த ஏணியில தொடர்ந்து மேல போக பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு தவறான செயல் செய்தா கூட கடகடகடன்னு ஏணியிலிருந்து கீழே இறங்கி வந்துருவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, கவலைப்படாதீர்கள், இந்த கட்டத்தில் PVH உங்களுக்கு உதவுகிறது. இடையில சிக்கிட்டோம், மேலே ஏற முடியல, கீழேயும் வர முடியல அப்படின்றத பத்தி நீங்க யோசிக்காதீங்க. ஏணியில் இறங்குவதை பற்றி நினைக்கவே வேண்டாம். ஐயோ தெரியாம இறங்கிட்டனோ, தப்பு பண்ணிட்டனோ அங்கேயே இருங்க. மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், மறுபடியும் மேல ஏறலாம். நம்ம எப்படி அந்த வாய்ப்பை கொண்டு வர முடியும் அப்படின்னா, நம்ம தினம் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய விஷயங்கள், இயற்கையை வாழ்த்துறது. இப்ப நம்ம கேட்டுக்கிட்டோம் இல்லைங்களா, இந்த விஷயங்களை உங்களுக்கு டைம் போகல, இல்லை வேற ஏதாவது பிரச்சனை வருதா, எல்லாத்தையும் விட்டுட்டு பூமியை வாழ்த்துங்க, சந்திரனை வாழ்த்துங்க, சூரியனை வாழ்த்துங்க, அவங்க கிட்ட இருந்து எனர்ஜி கேளுங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு உயிர்களையும் இவைகள் அனைத்தும் தெய்வீக நெருப்பாக இருக்கிறது, எனக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு தெய்வீக நெருப்பாக இருக்கிறது. அப்படி ஒவ்வொன்றுக்கும் நீங்க தெய்வீக நெருப்பு சொல்லிக்கிட்டே வாங்க. உங்களையும் அறியாம பாசிட்டிவ் மைண்டுக்குள்ள நீங்க போய்கிட்டே இருப்பீங்க. அதனால என்ன ஆகும்னா, நம்ம புது புது விஷயங்களை நிறைய நம்மளால உள்ள கொண்டு வர முடியும். இதற்கு வயது தடையாக இருக்காது. எனக்கு இப்பவே 70 வயசு ஆயிருச்சு, 80 வயசு ஆயிருச்சு, இனிமே இதெல்லாம் நான் படிச்சுட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு எல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா வயசு ஒரு தடையே கிடையாது. நம்மளுடைய வரம்பை புரிந்து கொண்டு அவற்றை ஏற்றுக்கொண்டு PVH மூலம் அவற்றை வெல்லுங்கள். இதுல சார் அந்த லேர்னிங் இன் ஸ்லீப்ல சொல்லுவாரு, ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாடத்தை நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்கன்னா, இப்ப நான் ஒரு பெரிய சர்ஜன் ஆகணும் அப்படின்னு நீங்க ராத்திரியில தூங்க போகும்போது சொல்லிட்டு படுங்க. ஆனா நீங்க ஒரு சாதாரண ஒரு டாக்டர் கூட இல்ல, அப்புறம் தான் நீங்க சர்ஜன் ஆகிறதுக்கு. அப்ப இதுதான் உங்க வரம்புகள் என்ன. நான் ஒரு டாக்டர் கூட இல்லை, நான் படிச்சது என்ஜினியரிங், நான் சர்ஜன் ஆகணும்ன்றத லேர்னிங் இன் ஸ்லீப்ல போட்டா எப்படி அது நடக்கும்? சோ அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணுமோ, நம்மளுடைய தகுதி என்ன, நம்மளால என்ன சின்னதா மேல 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 போகலாம். அதுதான் ஏணியில வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். நம்ம PVH அதுக்கு நமக்கு ரொம்ப உதவி செய்து அதை ஃபாலோ பண்ணிட்டு தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருங்க. இன்னொரு முக்கியமான 9வது பாயிண்ட் இது, எப்போதும் தெய்வீகத்துடன் இணைந்து இருங்கள். எங்க போனாலும், பணியிடம், வீடு, பள்ளி, கல்லூரி, பயணம், விருந்து, கூட்டங்கள், விளையாட்டு மைதானம், சுற்றுலா இடங்கள், ஹோட்டல்கள், பாரம்பரிய, எங்க வேணாலும் போங்க. எந்த நேரத்திலையும் பல்லு தேய்க்கும் போதோ, குளிக்கும் போது, சமைக்கும் போது, தூங்குவதற்கு முன்னால, எழுந்த பிறகு, வேலை செய்யும் போது, வண்டி ஓட்டும் போது, சாப்பிடும் போது, மத்தவங்களுக்கு உதவும் போது, பேசும்போது, சுவாசிக்கும் போது, உணர்வு பூர்வமாக நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தெய்வீக நெருப்பு. நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன், நான் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப தூய்மையாக வாழ்கிறேன். என் ஆன்மா தெய்வீக நெருப்பாக இருக்கிறது, என் ஆன்மா இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறது. நம்பிக்கை, ட்ரஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல பூமி இருக்கு, கடவுள் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நான் இதுல இருக்கிறத படிக்கிறேன். பிரபஞ்சம் சொல்லுது, ஐ மேட் all of this out of nothing, trust me, I can take care of you அப்படின்னு கடவுள் சொல்றாரு. எதுவுமே இல்லாம இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை நான் கொண்டு வந்திருக்கேன், என்ன நம்புங்க, உங்களை என்னால பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. ஓகேங்களா? இது நான் இங்க இருந்தா பார்த்து கொண்டு போட்டேன். உங்கள் மீதும் தெய்வீகத்தின் மீதும் நம்பிக்கை வைத்திருங்கள்.
உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் நீங்கள் மட்டுமே எதிர்கொள்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா? மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளைப் போல உங்களை நம்பிய ஒருவருக்கு நீங்கள் அதே மோசமான காரியங்களை செய்துள்ளீர்கள். ஒரு தவறு நடக்குது, எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா, என்னுடைய இந்த மனநிலையை போல இந்த மனநிலை வருவதற்கு நான் வேறு யாரோ ஒருத்தருக்கு இதே மனநிலையை இதே போல ஒரு செயலை செய்து இந்த மன வேதனையை அவங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வேதனையை நீங்க எப்ப உணர முடியும்னா, அதே மாதிரி சிச்சுவேஷன் வரும்போதுதான் உங்களால உணர முடியும். இததான் நம்ம திரும்பி சொல்றோம். ஏதோ ஒரு தவறு செஞ்சிருக்கேன், ஏத்துக்கோங்க. நான் யாருக்கோ செஞ்சிருக்கேன், இந்த நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு புரியணும். அப்படின்னா அந்த மனநிலையை நீங்க அடையும் போது, அதே சிச்சுவேஷனை நீங்க எதிர்கொள்ளும் போது மட்டும்தான் அது உங்களுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதாவது உண்மை என்னவென்றால், இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை போல உங்களை நம்பிய ஒருவருக்கு நீங்கள் அதே மோசமான காரியங்களை செய்துள்ளீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், செல்ல பிராணிகள், பிவிஹெச் ஆசிரியர்கள், பிவிஹெச் பின்பற்றுபவர்கள் அல்லது நமது நிறுவனர் திரு சிவா விக்ரமன் பழனி உட்பட யாராலும் கர்மாவிலிருந்து தப்ப முடியாது. இத தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. நம்பிக்கை வைத்து தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை முறையில் தொடர்ந்து செல்லுங்கள். இது நான் படிக்கிறேன். உங்கள் ஆன்மா, குடும்பம், நகரம், நாடு மற்றும் எதையும் தெய்வீக திட்டத்தின்படி மாற்றங்களை கொண்டு வர புகார் செய்வதை நிறுத்தி ஆசிர்வாதங்களை தொடங்குங்கள் என்கிறார் டாக்டர் சிவாபி. அதிகமான மக்கள் ஆசிர்வாதத்தில் சேரும் போது நாட்டிற்கான தெய்வீக நெருப்பு ஆசிர்வாதம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. நாம் நமது ஆன்மாவிற்கு தெய்வீக நெருப்பு சொல்லும் பொழுது நம் ஆன்மா நம் வாழ்க்கையை வழி நடத்தும். இந்த வாழ்நாளை மட்டுமே மனம் நினைக்கும். ஆனால் பரமாத்மாவை அடையும் வரை பல வாழ்நாட்களுக்கு நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கும். நாம் தெய்வீக நெருப்பை செய்யும் போது எந்தவித சிந்தனை வடிவமும் இல்லாமல் அதை சொல்ல முயற்சிக்கவும், ஒரு நபருக்கு அல்லது எந்த இடத்திற்கு நன்மையை எவ்வாறு கொண்டு வருவது என்பதை தெய்வீக ஆற்றல் தீர்மானிக்கும். தெய்வீக திட்டத்தின்படி எது நல்லதோ அதுவே வெளிப்படும். தெய்வீக ஆற்றல் எப்போதும் நம்முடன் இருக்க ஆன்மீக சுகாதாரத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அன்பு, கருணை, இரக்கம், பகிர்தல் ஆகிய பண்புகளை வளர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இது நம்ம ரெகுலரா சொல்லிக்கிட்டே இருக்கிறதா. நான் தெய்வீக நெருப்பு சொன்னேன், நான் அந்த இடத்த வாங்கணும்னு நினைச்சேன், ஆனா என் ஃப்ரெண்டு கூடவே வந்தாங்க, அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை, அவங்க வாங்கிட்டாங்க. நான் அவ்வளவு தடவை தெய்வீக நெருப்பு சொன்னேன், எனக்கு ஏன் அந்த இடம் கிடைக்கல அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இடம் யாருக்கு போனால் அது சரியாக இருக்குமோ அதுதான் தெய்வீக திட்டம். அந்த தெய்வீக திட்டம் படி நடக்கட்டும் அப்படின்னு தான் நீங்க தெய்வீக நெருப்பு சொல்றீங்க. இத மறந்துட வேண்டாம். நான் தெய்வீக நெருப்பு சொன்னா எனக்கு சாதகமானது நடக்கும் அப்படின்னா அது நத்திங் பட் பிளாக் மேஜிக் இல்லைன்னா ஒயிட் மேஜிக் ஆயிரும். அதை முதல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. நாம் தெய்வீக நெருப்பு சொல்லும் பொழுது இறைவனின் திட்டம் எதுவோ, எது நடந்தால் அது நன்றாக இருக்குமோ, இறைவனின் தொடர்போடு இருக்குமோ அது நடக்கட்டும் அப்படிங்கறதுக்காக தான் தெய்வீக நெருப்பு சொல்றோம். அத மறந்துட வேண்டாம். அதுல முக்கியமான விஷயங்கள் நம்ம இந்த ஆன்மீக சுகாதாரத்தை கடைபிடிக்கும் பொழுது அன்பு, கருணை, இரக்கம், பகிர்தல் எல்லாமே நம்ம கிட்ட நிறைய வர தொடங்கிரும். அதை நிறைய இன்னும் அதிகப்படுத்த முயற்சி செய்வோம். இவ்வளவு விஷயங்களையும் உங்களால நான் இத்தனை சொல்லியிருக்கேன், என்னால ஏத்துக்க முடியல, இல்ல என்னால பின்பற்ற முடியல அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. நினைவுல வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு பிவிஹெச்ச ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணினீங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்கா ஒன்னொன்னா உங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வந்து உங்களை வேற ஆளாக மாத்திரும். இந்த பிவிஹெச்சை தொடர்ந்து பின்பற்றி வாருங்கள். அவ்வளவுதான். நன்றி, நன்றி, நன்றி.